ஹாய் காய்ஸ். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் யுஎஸும் இஸ்ரேலும் ஒரு பக்கம், ஈரான் ஒரு பக்கம் தனியாக. இதில் உச்சபட்ச தலைவர் கமேனி அப்படின்றவர் கொல்லப்பட்டிருக்காரு. இந்த போரோட இதை பார்க்கும்போது இதில் யார் நல்லவங்க கெட்டவங்க, ஈரானுக்கு ஒரு சைடு சப்போர்ட்டு, இஸ்ரேலுக்கு ஒரு சைடு சப்போர்ட்டு, யூஎஸ் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு ஒரு குரூப்பு சொல்லுது. இந்த மாதிரி நிறையா நடக்குது கைஸ். இதில் எது உண்மை அப்படின்றத உலக மக்கள், அதாவது பொதுமக்கள், இப்போ இஸ்ரேல் ஈரான் மக்கள் அப்படி எடுத்திங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனையே கிடையாது கைஸ். இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனையே கிடையாது. யூஎஸ் மக்களை எடுத்துட்டாலும் அவங்களும் எல்லா மக்களோடையும் கலந்து இருக்கிறவங்க தான். அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு மக்களுக்குமே மக்களுக்கும் சண்டை வர்றது ரேர் கைஸ். ஆனால் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க தான் சண்டை போட்டு நம்ம மக்கள் ஒவ்வொருத்தரும் சாகிறது சாதாரண பொதுமக்கள் தான். இதில் நல்லவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே கெட்டவங்க அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். யுஎஸோட பிளான் என்னன்னா, அது ஆயில் இருக்கிற கண்ட்ரி அப்படின்னும் நிறையா பேர் சொல்கிறாங்க. அதில் ரிசோர்ஸஸ் ஈரானில் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுக்காண்டியும் இந்த தலைவர்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. ஆனால் கமேனி ஒரு படி மேலே போயிட்டாரு, இவங்க பேச்சை கேட்கல அப்படின்றதும், அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கமேனியை முடிக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு சில நெட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு கைஸ். இதில் பாதிக்கப்படுறது என்னவோ பொதுமக்கள் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கெட்டவங்க அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். கமேனியும் நிறையா பண்ணியிருக்காரு கைஸ். யுஎஸும் இஸ்ரேலும் நிறையா பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர்த்துலேயும் பாதிக்கப்படுறது பொதுமக்களாகிய நம்மளாக இருக்கிறனால நம்ம யோசிக்கணும், நம்ம ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுறது கரெக்டா அப்படின்றது. கமேனி சொந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ப்ரொடெக்ட் பண்ணும்போதே அவங்கள கொன்னாரு, அதுலேயும் இருக்குது. அதே மாதிரி யுஎஸ் இஸ்ரேல் அவங்களும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. குண்டு போடுறது, இந்த மாதிரி இது நிறைய போர் குற்றங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க கைஸ். நம்ம சிந்திச்சு பார்க்கணும் கைஸ். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இவங்க நல்லா இருந்துட்டு சாவாங்க, நம்ம நல்லா எல்லாமே சாவோம். இதில் தான் இருக்குது. பொதுமக்கள் தான் நிறைய பேர் செத்துருக்காங்க. தலைவர்கள் லேட்டாக தான் சாவாங்க. அவங்களுக்கு அரசியல், வணிகம் இதுதான் முக்கியமே தவிர மக்களோட அன்றாட வாழ்க்கை முக்கியம் இல்லை அப்படின்றது இதுல தெரியுது. சரி கைஸ், இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். உலகத்தில் அமைதி நிலவட்டும். உலக மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டால் எங்கு தலைவர்கள் ஆவது ஆகாதது எல்லாம் நன்மையில்தான் முடியும். சொல்லிட்டு வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கைஸ். உங்கள் கருத்துக்கள், உங்கள் இதை பற்றின போர் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.